ராஜ்குமார் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதையா இருக்கு முகுந்த் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஒரு தெரிந்த கதையை ஒரு திரைப்படமா எடுத்துட்டு கொண்டு போகணும், ஆனா அதை எங்க எல்லாரும் எக்ஸைட் பண்ற மாதிரி நீங்க எடுக்கணும் அப்படின்றப்போ அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை சூஸ் பண்ணும்போது எனக்கு இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பட்டுச்சு. ஏன்னா முதல்ல நம்ம இந்தியன் ஆர்மிக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. ஐ திங்க் த பெஸ்ட் ஆர்கனைஸ்ட் ஒரு டீம், ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்தியன் ஆர்மியை சொல்லலாம். ஸோ அதை நம்ம முதல்ல ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம இதில் என்ன மாதிரி களத்தை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு இன்டென்ஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்கிற ஒரு ஜோனில் ஒரு ஆர்மியோடைய வேலை என்னவாக இருக்குது, அதில் அவங்க மக்களை எப்படி பார்க்கணும், ஸோ ஆர்மியோட பங்கு அங்கே என்னவா இருக்குங்கிறது ரொம்ப பெரிய, அதை நம்ம கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் ஒரு உன்னதமான ஒரு ரிலேஷன்ஷிப் இதில் இப்போ இவங்க இங்கே வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரங்கிறதுனால தான் நம்ம இவங்களை இன்றைக்கி இங்கே வச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பையுமே அது அவங்களோட ஒரு இன்டர்வியூவில் கூட நான் படித்தேன். ஒரு பக்கம் முகுந்த் வாஸ் ஃபைட்டிங் ஒரு வார், அது ப்ராக்ஸி வார்னு சொல்லலாம். அப்படின்னா இவங்க ஃபேமிலியோட ஒரு வார் இருந்தது, அப்புறம் தனிமையாக லோன்லினஸோட ஒரு வார், இப்போ அவங்க ஷீ இஸ் சர்வைவிங். இப்போ இது எல்லாமே இதை பேலன்ஸ் பண்ணின ஒரு கதையாக இருக்கணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. அண்டு இது தெரிந்த கதை இல்லை, இது தெரியாத கதை, ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை. நம்ம தெரிஞ்சதை மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஹோஸ்ட்டாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் டு பிகம் அன் ஆங்கர் ஒரு ஜேர்னி இருந்திருக்கும்ல, டு பிகம் சிவகார்த்திகேயன் ஒரு ஜேர்னி இருந்திருக்குல்ல, டு பிகம் சாய் பல்லவி ஒரு ஜேர்னி இருந்திருக்குல்ல. இன்றைக்கி நம்ம இவங்க எல்லாரையும் லைம் லைட்டில் பார்க்குறோம். பட் இதுக்கு பின்னாடி அதுதான் அவர் மேபி சொன்ன அந்த இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன் நான், இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஜாப் எல்லாம் இதெல்லாம் ஒர்க். பட் அது ஐ வுட் கால் இட் மோர் தென் ஒர்க். அது ஏதோ ஒரு டெசிஷன் பண்ணி அவங்க அங்கே போயிடுறாங்க. அது ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நம்ம இயல்பு வாழ்க்கை இயல்பாகவே இருக்குது. எந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஐ திங்க் நம்மளோட இயல்பு வாழ்க்கை இயல்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி சர்வீஸ் மென் தான். அதை நம்ம உணர்றதே இல்லை. ரோடு போட்டவங்க நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம். டெய்லி கார் ஓட்டுவோம், பைக் ஓட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதை விட ரொம்ப முக்கியமாக டிஃபென்ஸில் நம்மளோட செக்யூரிட்டியோட, நேஷ்னல் செக்யூரிட்டியோட ஒரு டெய்லி லைஃப், நம்மெல்லாம் இங்கே நார்மல் லைஃப்பை இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தன்னோட குடும்பத்தை, குழந்தைய, மனைவியை, அப்பா அம்மாவை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் உயிர் இருக்குமா இல்லையா, அதை பற்றி பயப்படலாமா வேணாமான்லாம் யோசிக்காமல் அவங்க தொடர்ந்து அவங்களோட சர்வீஸை எந்தவித பலனும் எதிர்பார்க்காம பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மெடல்ஸ்க்காக ஓடுறதில்ல, நம்ம இப்படி பண்ணால் இப்படி ஒரு மெடல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதில்ல. இதில் தெரியாத ஜேர்னி நிறையா இருக்குது. ஸோ இதில் டீம் ஸ்பிரிட்னா என்ன, அந்த ஆர்மி கெமராட்ரினா என்ன, அதே நேரம் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் இதில் இருக்குது. ஐ திங்க் த ஃபில்ம் வில் ஸ்பீக் மோர். எஸ், ஐ திங்க் அமரன் ஹேஸ் so much more to speak more than the guns, I believe. Yes. Yes, it has a lot to speak. Yes. சார், இப்போ இன்னொரு விஷயம், ஆர்மியில் போய் சேர போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மனநிலை போவாங்கன்னு உண்மையிலே என்னால் இதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு இடத்துல போகிறாங்க. எப்படி அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ரொம்ப யோசித்து தான் எடுப்பாங்க. நான் சொன்னேன்னு ஒரு கதை, 16 வயசில் ஓடி போய் அந்த மாதிரி எடுக்கிறவங்க இது ரொம்ப குறைவு. ரொம்ப யோசித்து எடுப்பாங்க. வீட்டில் எதிர்ப்பு இருக்கும். என்கிட்ட ஒரு கமாண்டர் சொன்னதை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா பல தாய்மார்கள் உடனே, முக்கியமாக இப்போ இந்த படத்தை பார்த்ததும் ஐயோ இது வேணான்னு இந்த கதையிலேயே வரும், இவங்களுடைய பேரண்ட்ஸே பட்டாளத்துக்காரன் வேணாங்கிறது தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் எந்த விதத்திலையும் முகுந்த் அவர்களுடைய தியாகத்தையோ நம்மளுடைய வீரர்களுடைய தியாகத்தையோ குறைச்சிடக்கூடாதுங்கிற முன்ஜாக்கிரதையுடன் சொல்லுகிறேன். இப்போ நான் சொல்கிறது, இங்கே சிவிலியன் ஆக்சிடெண்ட்டில் மனிதர்கள் சாவதை விட மிக குறைவு தான் ஆர்மியில் சாவு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேர் கவரிங் ஈச் அதர்ஸ் பேக். விட்டு கொடுக்க மாட்டோம். உயிர் போய் இன்னொருத்தனை காப்பாற்றுவோம். டிராஃபிக்கில் அது கிடையாது. ஆக்சிடென்ட்ஸ் வில் ஹேப்பன் லைக் இட் ஹேப்பன் ஃபார் அவர் முகுந்த். பட் ஆர்மி இஸ் அ சேஃப் பிளேஸ், இட்ஸ் அ டிக்னிஃபைட் பிளேஸ், இட்ஸ் அ நோபல் பிளேஸ். அப்சல்யூட்லி. வாழ்க்கை மேலே வெறுப்பு இல்லாமல் நாட்டின் மேல் பற்று இருந்தால் ஆர்மியை விட பெட்டர் பிளேஸ் இருக்கவே முடியாது. தி சர்வீசஸ். வெரி வெரி வெல் சார். சார், இதை இங்கே சொல்வது ஏதோ இந்த சினிமா ஓடணுங்கிறதுக்காக நான் சொல்ல. சினிமா ஓடும், அடுத்த சினிமா வரும். பட் த ஆர்மி அண்ட் பீப்புள் லைக் முகுந்த் வில் லிவ் ஆன். எஸ். அடுத்த சோல்ஜருக்கு முனகு மந்திரம் முகுந்த்.
இட்ஸ் அ கிரேட் பிளேஸ். நோபல் அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை பேரை நிம்மதியாக தூங்க வைக்கிறாங்கல்ல, இந்த நாட்டுக்கு பூட்டு அது. ஆமா. இந்த படத்தை எடுப்பதற்கு முதலீடு செய்வதற்கு காரணமும் அதுதான். உணர்வு தானே தவிர இதில் வியாபார யுக்தி இருப்பதாக யாராவது நினைச்சாங்கன்னா அது அவங்க பிழை. ஸோ ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி இது ஒரு தனி உலகம் இல்லையா சார்? இந்த ராணுவ உலகம் அப்படின்றதே ஒரு அதுக்குள்ள பல எமோஷன்ஸ் இருக்கு, பல உணர்ச்சிகள் இருக்கு. ஆக்சுவலி இப்போ இந்து மேம் கிட்ட ஒரு கேள்வி. இப்போ சார் வந்துட்டு சொன்னாங்க முகுந்த் அவர்களுடைய யுத்தம், அங்க நடந்த யுத்தத்தை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா வீட்டில் நீங்க ஒரு யுத்தம் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களுடைய திருமணத்தை வந்து நான் நிகழ்த்துறதுக்காக டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ் யூ ஹேட் டு ஃபைட் அ வார் அட் ஹோம். ஹவு டிட் தட் ஃபீல்? நான் அந்த ஒற்ற பெண்ணை 2 எல்டர் பிரதர்ஸ் இருக்கு. அவங்க 10 years and 8 years older than me. அப்போ அவங்க had 3 fathers to convince. அப்படி தான் சொல்லுவாங்க. I had 3 of them to convince. கொஞ்சம் டிஃபிகல்ட். கொஞ்சம் ஐ வாஸ் த ஸ்பாயில்ட் ஒன்ல. நான் the youngest. அவங்க ரொம்ப ரொம்ப லவ் இருந்துட்டேன். and they were very worried for me. என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேறு ரிலிஜன், அப்புறம் வேறு ஸ்டேட், லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட். அது கூட அவங்க ஆர்மி போக போகிறீங்க. என்னோட ஃபாதர் ஏஎஃப்எம்சி தான் போயிட்டேன் டாக்டர் அங்கேருந்து. பட் he moved on and he became a private doctor. We had the choice that, I mean, he didn't continue on with AFMC. So அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டேன், this is dangerous for my daughter. அவங்க மேரி பண்ணிட்டா something happens to him. So it's like sir was saying, I actually told him if something has to happen to my husband, whoever he is, it can happen on ground or at field, rather at field rather than on ground, right? What's the whole thing. So appa took a long time, ரொம்ப டைம் எடுத்துட்டேன். I told you, I think வெயிட் பண்ணி வந்துட்டேன். நான் ஒட்ட பெண்ணு தான். so much faster. So they didn't want to let me go. First love, the maturity of first love, took a little while for them to be sure that we were mature enough to handle it. And I think the wait was good. The battle was hard, but the wait was good. It allowed both of us to grow. Eventually, because of another army man, my uncle who was in the Navy at that time, he came back home. சொல்லிட்டேன், இவங்க முகுந்த் நல்ல பையன் தான், அவங்க he's doing really well in the army. Why have all of this confusion? Just marry, let them get married. கெட்டி கொடுக்க தீர்ந்து. It's just they're happy, they love each other. இதுக்கு அப்புறம் என்ன வேணும்? So he got okay with it. So you're right, the war was, you're right. There was a war at the field. அண்ட் முகுந்தும் கொஞ்சம் 3 years எடுத்துட்டேன் என்னோட அப்பாவோட பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டேன். முதல்ல பேசுறது ரொம்ப இட் வாஸ் நாட் ரைட். ஹி ஜஸ்ட் வாண்டட் டு கெட் மேரிட். அதுக்கப்புறம் 2 years அவங்களும் மெச்சூர் ஆகிட்டேன். லைக் ஐ ஆல்வேஸ் சே ஹி வாஸ் வெரி இன்ட்ரோஸ்பெக்டிவ். அவங்களுக்கு நான் എന്നിൽ ഒരു തെറ്റുണ്ടെന്ന് തോന്നിയാൽ അത് ശരിയാക്കാൻ നോക്കും. He'll always try to be a better man once he understands that. So I think after his first interaction with my father, he realized he has to do a better job. So he went back to himself, worked on himself, talked to my uncle. I think he led that war pretty well as well. Towards the end, needed a little push from my end, I have to say that. But towards the end, it worked out pretty okay. Yeah, we all had our personal wars to get through. லவ்லி. முகுந்த் ஒரு சைடு ஒரு இன்ஸ்பிரேஷனா, நீங்க ஒரு சைடுல ஒரு இன்ஸ்பைரிங் உமனா இருக்கீங்க. லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் யூ இந்து. எஸ், Thank you. யா. சிவன் உங்ககிட்ட ஸோ வந்து இப்போ முகுந்த் அவர்களை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு அன்வைல் ஆகிக்கிட்டே இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னெல்லாம் ஆச்சரியங்கள் விரிஞ்சிச்சு உங்களுக்குள்ள? விரிந்த ஆச்சரியங்கள் என்ன? ஆக்சுவலாக இது சொல்ல நினைக்கிறேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லணும்னு சொல்லி வந்தார் ராஜ்குமார் சார். அப்போ அவர் வந்து நான் ஒரு ஆர்மி பேஸ்ட் ஃபிலிம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு நிறைய ஐடியாஸ், இது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. அவர் எந்த கதை பண்ணாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அவருடைய ஃபஸ்ட் ஃபிலிமில் இருந்து அவர் வச்சுருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு சொல்லி இந்த கதை கேட்கும் பொழுது நமக்கு ஆர்மினா ஒரு ஐடியா இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. அது வந்து எதுவும் அது எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குது, என்னமோ நடக்குது, இது எல்லாத்தையுமே உடைச்சி சார் சொன்ன அதுதான். இங்கே நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்க என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் கதை கேட்டு முடிக்கும்போது இருந்தது. அவர் சொன்ன ஒவ்வொன்றுமே வந்து அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ், அவங்க டீமாக எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் என்ன, இங்கே ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த காலகட்டத்தில், இன்றைக்கி டெக்னாலஜி இன்னும் பெட்டராக இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு 10-15 years முன்னாடின்னும்போது அப்போ இன்னும் சிரமம் தான் அது. அப்போ இது எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒருத்தர் இருந்திருக்காங்க. இது வந்து எங்கேயோ யாருக்கோ நடக்கிற கதை இல்லை. நம்ம ஆள் ஒருத்தர் நம்ம ஃபேமிலியிலேருந்து
ஒருத்தர், அவருக்கு அவங்க ஃபேமிலி நீங்கள் சொன்னது கரெக்ட், அவங்களும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி. இதுவும் கதையில் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணணும் ஒரு வேலையில் அப்படின்றதெல்லாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுதே வீட்டுக்குள்ளே வந்து நிறையா சண்டை போட்டுக்கிறோம் ஈஸியாக. பட் இவ்வளோ டஃப்பான ஒரு ஜாபில் இருக்கவர் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரும் வந்து அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இவங்களுக்கான அட்டென்ஷனை கொடுத்துன்றது, இந்த மாதிரி நிறையா இன்ஸ்பிரேஷன் இந்த கதைக்குள்ளே இருக்குது. எனக்கு நான் இந்த படம் தீபாவளிக்கு வருதுன்னு சொல்லும்பொழுது நான் யோசிச்சது அதான். இந்த படம் பார்க்கும்பொழுது ஆடியன்ஸ் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இன்றைக்கி நம்ம தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு எங்கேயோ யாரோ உயிரை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க பார்டரில் அப்படின்றது மட்டும்தான். அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்த்தும். இது வந்து வெறும் சண்டை, ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை கொன்னாங்க, அது இல்லவே இல்லை. அது ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வு, இவங்க 2 பேருடைய வாழ்க்கை, இவங்களை சுற்றி இருக்க கேரக்டர்ஸோட வாழ்க்கை, இது அத்தனையும் இது நடந்த உண்மையை அப்படியே சொல்கிறோம் அப்படின்றது மட்டும்தான். இது எல்லாமே இந்த கதையில் நான் கேட்டேன். எனக்கு அவர் கதை சொல்லி முடித்தோன்னே நான் உடனே ஓகே சொல்லலை. நான் நாளைக்கு சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். ஏன்னா நான் எப்பவுமே ஒரு கதை கேட்ட உடனே நான் டெசிஷன் எடுக்க மாட்டேன். எஸ் நோ ரெண்டுமே உடனே சொல்லவே மாட்டேன் நான். பட் இந்த கதை மட்டும் என்னை அன்றைக்கி நைட்டு தூங்கவே விடலை. எனக்கு நிறைய தாட்ஸ், இவர் எப்படி, இந்த ஃபேமிலி இப்போ எப்படி இருக்காங்க, நம்ம ஃபேமிலி எப்படி இருந்தோன்னு சொல்லி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இந்த கதை. நான் அவர்கிட்ட நெக்ஸ்ட் டேவே கூப்பிட்டு நான் இந்த படம் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான். அதுதான் இந்த கதை ஏற்படுத்திய தாக்கம். ஸோ அமரன் வந்து ஒரு இராணுவ வீரனின் வாழ்க்கையை பதிவு பண்ணுற படம், போரை பதிவு பண்ணுற படம் இல்லை. வாழ்க்கை, அவருடைய அனைத்தையும் பதிவு பண்ணுற படமாக இது இருக்கும்.